திருச்சி நகரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ள இந்த பூங்காவின் சிறப்பை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மக்களை திரும்பி பார்க்க செய்யும் வகையில் 1.63 ஹெக்டேர் பரப்பில் பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. நாம் இருப்பது மலைக்கோட்டை நகரிலா அல்லது வனப்பகுதியிலா என்று நினைக்க தோன்றும் வகையில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட கம்பரசம்பேட்டையில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 18,63 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். நெருப்பு கோழி உள்ளிட்ட பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. அப்போது சில பறவைகள் அவரின் கைகளில் ஏறி அமர்ந்தன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாளை என 5 நிலங்களை விவரிக்கும் வண்ணம் புல்வெளிகள், சிற்பங்கள், நீரூற்றுகள், வரைபடங்கள் பூங்காவில் உள்ளன. 40க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நெருப்பு கோழி, ஈமு கோழி வகைகளுடன் சுருள் ரெக்கை, கிளிமூக்கு, வைரப்புறா, போண்டாப்புறா, கழுத்தசைப்பான் என பல வகையான புறாக்களும் தனித்தனியே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பல வகையான புறாக்களும் இங்க இருக்கு. இங்க வந்துதான் எனக்கு நிறைய ஒரு முகமூடி புறாங்கிறதே இருக்குங்கிறதே எனக்கு இங்க வந்துதான் தெரிஞ்சது. வாத்துகள், கிளிகள், குருவிகளும் என பலவிதமான பறவைகள் குவிந்து காணப்படுகின்றன. பறவைகள் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் பூங்கா அமைந்துள்ளது. பறவைகள் மட்டுமன்றி முயல்களும் பாம்புகளும் தனியாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குழந்தைகளை கவரும் வகையில் கோய் மீன் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. பறவைகள் பூங்காவில் அறிவியல் பூர்வ படங்கள் திரையிட 70 மினி தியேட்டர் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் அமர்ந்து படத்தை பார்த்து ரசித்தனர். திருச்சி பறவைகள் பூங்காவில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.